வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 18/11/2025 செவ்வாய்க்கிழமை. கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் பார்க்குறோம். இன்று செவ்வாய்க்கிழமை நாள் வந்து முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். கட்டாயம் நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு. ராசியான நிறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊதா நிறம். அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாகும், தெளிவு பிறக்கும் நாளாகும், புரிதல் உண்டான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி புதிய நண்பர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். புதிய நண்பர்களுடைய ஏற்பாடுகள் மூலமாக மகிழ்ச்சிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி திட்டமிட்ட பணிகளில் உங்களுக்கு மிக சிறப்பான காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கைகுடி வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக பணிகளில் தெளிவு பிறக்கிறதுக்கான வாய்ப்பும், கணவன் மனைவிக்கிடையே இருந்த நெருக்கம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூட்டு தொழில் சார்ந்த எண்ணங்கள் மேலே உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு. ராசியான நிறம் வந்து ஊதா நிறம். ஊதா நிறம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5+6 உங்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து மேற்கு. ராசியா நிறம் அடர் நீளம். சரிங்களா? அதே மாதிரி பொறுப்புகள் மேம்படும் நாளாகவும், உதவிகள் கிடைக்கும் நாளாகவும், மகிழ்ச்சிகரமான நாளாகவும் இருக்குது. முக்கியமான விஷயங்கள் பகிர்ந்து கொள்வதை தவிர்ப்பது நல்லது. அதிகாரத்தில் பொறுப்பில் இருப்பவர்களுடைய உங்களுக்கு வியாபாரம் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய யூகங்களை கையெழுத்திடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த தொழிலில் உங்களுக்கு முதலீடு எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. விரும்பிய பொருட்கள் வாங்கி முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாள் பொருட்கள் வாங்கி நீண்ட தூர பயணங்கள் மூலமாக அபூர்வமான பொருட்கள் வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்புகளும் கட்டாயமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பரான நாளாக இருக்கும். உங்களுடைய இஷ்டதேவ குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். இன்னும் கூட ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசையாக இருக்குது. ராசியா நிறம் அடர் நீளம். சரிங்களா? பொறுப்புகள் மேம்படும் நிலையாகவும், உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், மகிழ்ச்சிகரமான தருணங்கள் நடக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு அனுகூலமான திசையாக இருக்குது. ராசியா நிறம் அடர் நீளம். நீல நிறம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 8+1 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு. ராசியா நிறம் பொன்னிறம். சரிங்களா? அதே மாதிரி திறமைகள் வெளிப்படுத்தும் நாளாகவும், பிரச்சனைகள் குறையும் நாளாகவும், முடிவுகள் பிறக்கும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி பழைய நண்பர்களுடைய சந்திப்புகள் உண்டான நாளாகவும், உத்தியோகத்தில் பணிகளில் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும், எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. அதே மாதிரி மூலமாக சில மாற்றங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இறை வழிபாட்டால் நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாகவும், அதே மாதிரி மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டான நாளாகவும், உடன் பிறந்தவருடைய உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். சில முடிவுகளை வந்து நீங்கள் தீர்க்கமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது. உங்களுக்கு அனுகூலமான திசையும் இருக்குது. ராசியா நிறம் வந்து பொன்னிறம் தான் உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக திறமைகள் வெளிப்படுத்தக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4+2 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகம். உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு. ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். சரிங்களா? பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும், அதே மாதிரி சாதகமான சூழ்நிலைகள் உருவாக்கும் நாளாகவும், அனுசரித்து செல்லக்கூடிய நாளாகவும் இருக்குது. குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி பயணங்கள் அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு, திடீர் செலவுகளால் கையிருப்புகள் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், சாதகமான அமையக்கூடிய நாளாகவும், நண்பர்களில் அவங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி பகைமை பாராட்டுவதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி குறைந்த நட்பு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்ப நலனுக்கான அக்கறை காட்டக்கூடிய நாளாகவும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சிகள் பெறக்கூடிய நாளாகவும் இருக்குது. ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நீங்கள் அனுசரித்து சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுடைய இஷ்டதேவ குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசையும் இருக்குது. ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். சரிங்களா? இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. அதே மாதிரி 4+3 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு. ராசியா நிறம் வந்து வெளிர் மஞ்சள் நிறம். சரிங்களா? ஆர்வம் வெளிப்படும் நாளாகவும், அதே மாதிரி செல்வாக்கு உயரும் நாளாகவும், தன்னம்பிக்கை பிறக்கும் நாளாகவும் இருக்குது. பேச்சுக்களில் கொஞ்சம் அனுபவம் வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அறிவு சார்ந்த வெளிப்பாடுகளுடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த விஷயங்களில் கவனமாக செயல்பட வேண்டிய வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் செல்வாக்கு உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். வியாபாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உயர் அதிகாரியுடைய பொறுப்போடு செயல்படக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. அதே மாதிரி மனதில் உள்ள புதிய நம்பிக்கைகள் பிறக்கக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உயர் அதிகாரிகளுடைய இடத்துல கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டிய நாளாக இருக்குது. அதாவது ஏதாவது ஒரு அதிகாரி ஏதாவது சொன்னாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக கேட்குறது நல்லது. அது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கடைப்பிடிக்க ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு. ராசியா நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 7, 9 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மேற்கு. ராசியா நிறம் அடர் மஞ்சள் நிறம். சரிங்களா? குழப்பங்கள் நீங்கும் நாளாகவும், அதே மாதிரி போட்டிகள் குறையும் நாளாகவும், அதே மாதிரி
மதிப்பு உயரும் நாளாகவும் இருக்குது. மனதளவில் இருந்த குழப்பங்கள் நீங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி கல்வி பணியில் ஆர்வம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் பொறுப்போடு செயல்பட வேண்டும். அதே மாதிரி வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி மேல் அதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பொருத்தமான செயல்பாடுகள் மூலமாக மதிப்பு மரியாதை உங்களுக்கு உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியான நிறம் அடர் மஞ்சள் நிறம். சரிங்களா? இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது குழப்பங்கள் இருந்தாலும் உங்களுக்கு இன்றைய நாள் நீங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 6+1 உங்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து தெற்கு, ராசியா நிறம் சிவப்பு நிறம். கருத்துக்களில் கவனம் தேவை. தாமதங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் பொறுப்போடு செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ப அறிந்து கருத்து வேறுபாடுகளை வெளிப்படுத்துவது நல்லது. சிந்தனைக்கு ஒரு விதமான பதட்டத்தை தடுமாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும். தனவரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் ட்ராப்பாக இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கங்க. அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தம்பதிக்கிடையே சிறு சிறு விவாதங்கள் வந்து தோன்றி மறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சரி. அதே மாதிரி வேலை சார்ந்த அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சக ஊழியர் இடத்துல கொஞ்சம் பொறுப்போடு செயல்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு நீங்கள் ரொம்ப சிறப்பாக செஞ்சீங்கன்னா இன்னும் கூட ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு, ராசியா நிறம் சிவப்பு நிறம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 9+5 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தென்மேற்கு, ராசியா நிறம் பச்சை நிறம். சரிங்களா? அதே மாதிரி வாதங்கள் நீங்கும் நாளாகவும், அதே மாதிரி வந்து உணவுகளில் கவனம் தேவை. பொறுப்போடு செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு விவாதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த முன் ஜாமீன் விஷயங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா முன் ஜாமீன் போடுறது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி வெளி உணவுகளை தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லது. கடினமான உழைப்பால் பலன்களை கைகூடி வரக்கூடிய நாளாகவும், சக ஊழியரிடத்தில் வந்து உங்க விவாதத்தை தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி ரகசியமான முதலீடுகளை பற்றி யார்ட்டையும் சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாக, கொஞ்சம் வெற்றி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ரகசியங்களை வந்து நீங்கள் எப்பயுமே வெளியே காட்டாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி 8, 3 அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு, ராசியா நிறம் நீல நிறம். சரிங்களா? புரிதல் ஏற்படக்கூடிய நாளாகவும், ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும், பிரச்சனைகள் குறையும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கலில் வந்து கவனத்தோடு செயல்படுவது நல்லது. அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். திடீர் பண வரவு உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உத்தியோகத்தில் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகும். அதே மாதிரி சிந்தனைகள் உங்களுக்கு சிறப்பாக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். தெளிவு பிறக்கக்கூடிய நாளாகும். அணுகுமுறைகளில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பெற்றோருடைய விருப்பங்கள் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கும். கடன் பிரச்சனைகள் குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தனவரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து 7+6 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை தெற்கு, ராசியா நிறம் சாம்பல் நிறம். சந்திப்புகள் ஏற்படும் நாளாகவும், தாமதங்கள் விலகும் நாளாகவும், வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி சவாலான பணிகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். பிரபலமான உங்களுடைய அனுபவங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே போன்று உங்களுக்கு பிரபலமானவர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி அரசு சார்ந்த காரியங்களில் இருந்த தடைகள் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வியாபாரத்தில் புதிய விதமான சூழ்நிலைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பணி சார்ந்த முயற்சிகள் பலவிதமான திறமைகளை வெளிப்படுத்தி லாபத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். அதே போன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளி உறவு வட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் சிறப்பான மேம்பாடுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும். ஒரு கொஞ்சம் மோட்டிவேஷனான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு, ராசியா நிறம் சாம்பல் நிறம். சரிங்களா? அதே மாதிரி இன்றைய நாள் எதிர்ப்பு இருந்தாலும் சரி அதெல்லாம் தவிர்த்து இருக்குது தவிடுபடியாக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி 5, 3 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 5, 3 உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசையுமே இருக்குது. ராசியா நிறம் பழுப்பு நிறம். சுலபமான சில விஷயங்களை செய்து முடிக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி சுகமான நாளாகவும், அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், குழப்பங்கள் விலகும் நாளாகவும் இல்லை. திட்டமிட்ட காரியங்கள் நிறைவேறக்கான வாய்ப்பு இருக்கும். உறவினர் வழியில் வந்து சுப செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். புதிய பொருட்கள் சேர்க்கை உண்டான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி பெரிய மனிதர்களுடைய அறிமுகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கால்நடை பணி சார்ந்த ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வியாபாரத்தில் பணி நிமித்தமான புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சிந்தனைகளை மேம்படக்கூடிய நாளாகவும், குழப்பங்கள் விலகும் நாளாகவும், ஒரு சிறப்பான மேம்பாடு உள்ள நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியா நிறம் பழுப்பு நிறம். 4, 7 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா? சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி மேற்கு, ராசியா நிறம் இளம் சாம்பல் நிறம், மஞ்சள் நிறம். சரிங்களா? இளம் மஞ்சள் நிறம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே மாதிரி வந்து போட்டிகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், விவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி
தனித்திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும் இருக்குது. குழந்தைகள் வழியில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சந்தோஷம் மிக்க நாளாகவும் உணர்வு மிக்க நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கிறதுக்கான மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய செயல்பாடுகளில் மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி சில விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது, ஏதாவது ஒரு விவாதம் நடக்குது அப்படின்னா நீங்கள் அதில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி உத்தியோக சார்ந்த விஷயங்களை யார்ட்டையும் வெளியே சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியான ப்ராப்ளங்கள் நிறையா சந்திக்க வேண்டியது வரும். அதனால் நீங்கள் உங்களுடைய இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். நீங்கள் செய்து பாருங்கள். கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசையுமே இருக்குது. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மஞ்சள் நிறம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 9-3ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 12 ராசிக்கு 12 விதமான நம்பர் கொடுத்துருக்கும். கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.